நீங்க சொல்லியிருந்த மாதிரி தான் எல்லாருக்கும் சரியாகாது. யார் யாரு வாங்கலாம்? சில ஜாதகக்காரர்கள் மட்டும்தான் ரோட்டு குத்தல் மனையை வாங்கணுமா இல்ல எல்லாருமே வாங்கலாமா? எல்லாருமே வாங்கக்கூடாது ரோட்டு குத்தல் மனை. ஏன்னா குத்தல் ஒரு சில குத்தல் நல்ல குத்தலா இருக்கும், ஒரு சில குத்தல் அல்ல குத்தல். மனைக்கு அல்ல குத்தலா இருந்தால் வச்சு செஞ்சிடும் அந்த மனைக்கு போனோம்னா. அதனால நாங்கள் வீட்டுக்கு ரெஃபர் பண்ணுறதே கிடையாது. குத்தல் மனையை வீட்டுக்கு ரெஃபர் பண்ணுறதே கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணுறோம், தொழில் நிறுவனத்துக்கு ரெஃபர் பண்ணுறோம், இது அப்பார்ட்மெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுறோம். அப்பார்ட்மெண்ட்டுன்னு குடி போகும்போது அதில் பல வீடு இருக்குது, பல பேரோட ஜாதகம் பேச ஆரம்பிச்சிடும். அதனால ஒன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் பண்ணிக்க. அதனால அப்பார்ட்மெண்ட்டுக்கு குத்தல் மனை ஓகே தான். ஆனால் அப்பார்ட்மெண்ட்டுக்குமே வாஸ்து வேலை பார்க்குமா? வேலை பார்க்கும், கண்டிப்பாக பார்க்குது. கீழ் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வேலை பார்க்கும், வாஸ்து பார்க்கும். அடுத்தடுத்த ஃப்ளோருக்கு வேலை பார்க்காது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கவங்களோட ஜாதகமும் அவங்களுக்கு மட்டும்தான் அப்போ வாஸ்து. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மட்டும்தான் வாஸ்து. அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாஸ்து கிடையாது. அது 50% தான் பார்க்க முடியும். இப்போ நிறைய பேருமே இந்த அரசு பணிக்கு விண்ணப்பிக்கிறாங்க மேம். அதுல சக்சஸ்ஃபுல்லாவும் நிறைய பேர் வராங்க. அதுல ஒரு சில பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அவங்களோட வாஸ்து குறைபாடாலதான் அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்காம போயிருக்கு அப்படின்னு நம்மளோட வீடியோக்கு கீழே கூட ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ உண்மையாவே வாஸ்துக்கும் இந்த அரசு வேலைக்கும் என்ன தொடர்பு? கண்டிப்பா தொடர்பு இருக்கு. எப்படி தொடர்பு இருக்குன்னா, சூரியன் பாகம்னு ஒன்று இருக்குது நம்ம வீட்டில். நம்ம இருக்கிற வீட்டில் சூரியன் பாகம்னு ஒன்று இருக்குது. சூரியன் பாகம்னு இருக்கும்போது நேர்கிழக்கு சூரியன் எடுத்துக்கலாம், ப்ளஸ் மொட்டை மாடி சூரியன் பாகம்னு எடுத்துக்கலாம். இந்த 2 இடமும் சுத்தமாக இருக்கணும். வீட்டு மனையிலையும் சுத்தமாக இருக்கணும், மொட்டை மாடியிலையும் சுத்தமாக இருக்கணும். ஒரு வீடு நாங்கள் போய் பார்க்குறோம், அந்த பொண்ணு 3 வருஷம் 4 வருஷமாக எழுதி தோத்துட்டு பின் பாயிண்டில் தோத்துட்டு வருதுன்னு சொல்லி வாஸ்து பார்க்கலாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போனால் மொட்டை மாடி சுத்தம் பண்ணணும். அப்படியே ஒரு டஞ்சன் பண்ணி வச்சுருந்தாங்க. மொட்டை மாடி சுத்தம் பண்ணுங்க, கிழக்கு பாகத்தை சுத்தம் பண்ணுங்க. கிழக்கில் என்ன பண்ணால் ஒரு 4 அடி 5 அடிக்கு சீலிங்கில் இருக்கிற காங்கிரீட்டவே வெட்டி விட சொல்லிட்டோம். வெட்டி விட்டு அப்புறம் அந்த வருஷம் லாஸ்ட்ல எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஆச்சு, பாஸ் ஆச்சு. ஐபிஎஸ் ஐஏஎஸ் எழுதி பாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது அரசு வேலைக்கு வீட்லயே நம்ம வாஸ்து கரெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அரசு தேர்வில் தேர்ச்சி பெற்றுருவாங்க.